மணி என்ற சிறுவன் பிறக்கும் பொழுதே தாய் இறந்து விட்டாள். தந்தை மற்றும் உற்றார் உறவினர் என்று யாரும் அவனுக்கு இல்லை. மணி பிறந்தது முதல் ஒரு ஆசிரமத்திலே வளர்ந்து வந்தான். அவன் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்வான். எதையும் எளிதில் புரிந்து கொண்டு நடக்கும் குணம் கொண்டவன். அவனுக்கு தாய், தந்தை, சகோதர சகோதரிகள் எல்லாம் ஆசிரமத்தில் அவனுடன் சேர்ந்து வளர்ந்தவர்கள் மட்டுமே. ஆசிரமத்தை நடத்தி வருபவர் அவர் பிள்ளைகளைப் போன்று அனைவரையும் பார்த்து கொள்வார். சில நேரங்களில் குருவாக இருந்து சீடர்களாகவும் வழி நடத்துவார். முதலில் மணி வெளியிலே சென்று உலகத்தை பற்றியும் சமூகத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிய குருநாதர் மணியை ஆசிரமத்தில் இருந்து வெளியே அனுப்பி சமூகத்தில் இணைந்து வாழ்வதற்கு பழகிக்கொள். ஆசிரமம் உனக்கு நிரந்தரம் கிடையாது. உனக்கு வாழ்க்கை வெளி சமூகத்தில் உள்ளது என்று அனுப்பி வைத்தார். பிறந்தது முதல் ஆசிரமத்திலே வளர்ந்த அவனுக்கு வெளியே செல்ல மனம் இல்லை. இருந்தும் குருவின் வார்த்தைக்கு மதிப்பளித்து ஆசிரமத்தை விட்டு வெளியேறினான். அவன் வெளியேறிய நாளில் இருந்து பல துன்பங்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் இடையே சிக்கி தவித்தான். சிறிது நாட்கள் சென்றவுடன் சமூகத்தை எதிர்நோக்கி அடி எடுத்து வைத்த அவனுக்கு சுற்றி இருந்தவர்களின் கேலி கிண்டல் பேச்சுக்கள் மனதை உடைத்தது. அவன் பிறப்பின் முதல் வளர்ப்பு வரை சமூகத்தினரால் புறம் பேசப்பட்டு அவன் சுக்கு நூறாக உடைக்கப்பட்டான். வாழ்க்கையே வெறுத்தவனாக மாறி போகும் இடம் புரியாமல் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த பக்கம் ஒரு முதியவர் 4 சிறுவர்களுடன் வந்தார். நீண்ட நேரமாக சோர்ந்து இருக்கும் மணியை பார்த்து முதியவர் நகர்ந்து சென்று விசாரித்தார். தம்பி, யார் நீ? எதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். எந்த பதிலும் மணியிடம் இருந்து வரவில்லை. மீண்டும் முதியவர் மணியின் தோள்களில் கை வைத்து விசாரித்தார். இந்த முறை முதியவர் மணியின் கண்களுக்கு தன்னுடைய குருவை போன்று தெரிந்தார். உடனே மணி தன் நிலையையும் சமூகத்தினர் பேசிய அவதூறு பேச்சுகளைப் பற்றியும் அவரிடம் கூறி அழுதான். அப்போது முதியவர், தம்பி, உனக்கு புரிவது போல் ஒன்றை சொல்கிறேன். நீ அந்த 4 சிறுவர்களுக்கும் நடுவில் இருவர் உன் முகத்தை பார்த்தவாறும் இருவர் உன் முதுகை பார்த்தவாறும் வந்து நில் என்றார். மணியும் அவ்வாறே செய்தான். பின்னே முதியவர் மணியின் வலது கையை மூடி உயர்த்தி காட்ட சொன்னார். மணியின் எதிரே மற்றும் பின்புறம் நிற்கும் சிறுவர்களிடம் முதியவர் கேட்டார், உன் முன் நிற்பவர் எந்த கையை உயர்த்தி இருக்கிறார் என்றும் அவர் கையில் என்ன இருக்கிறது என்று கேட்க, எதிரே நிற்கும் சிறுவர்கள் இடது கையை தூக்கி இருக்கிறார் என்றும் அவர் கையில் ஒன்றுமில்லை என்று கூறினார்கள். பின்புறம் நிற்கும் சிறுவர்கள் மணி வலது கையை உயர்த்தி இருப்பதாகவும் அவர் கையில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை என்றும் கூறினார்கள். பின்பு முதியவர் மணியை அழைத்து மணிக்கு மட்டும் இல்லாமல் சிறுவர்களுக்கும் சேர்த்து ஒன்றை கூறினார். நீங்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது உனக்கு சரியானதாகவும் உன்னை பின் தொடர்ந்து நிற்பவர்களுக்கும் சரியானதாக தெரிவதும் இயல்பு. ஆனால் உன்னிடம் என்ன இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. உன் முன்னே உனக்கு எதிராக நிற்பவர்களுக்கே தெரியும். அவர்கள் கூறுவது தவறாக இருக்கலாம். ஆனால் அவர்களின் இடத்தில் இருந்து பார்க்கையில் அது சரியாகவே காண்பிக்கப்படுகிறது. உனக்கு வலது கையாக இருப்பது அவர்களின் இடத்தில் இடது புறமாக தெரியும். எப்பொழுதும் உனக்கு முன்னே இருப்பவர்களையும் பின்னே இருப்பவர்களையும் பற்றி யோசிக்காமல் நல்ல கருத்துக்களை அவர்களிடம் இருந்து எடுத்துக்கொண்டு அவர்களின் எதிர்மறை கருத்தை கண்டு கொள்ளாமல் உனக்கு சரியானதை நீயே முடிவெடுத்து செய். எதற்கும் கலங்காதே. நீ யார் என்பதை நீயே முடிவு செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு முதியவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பினார். மணியும் தெளிவு பெற்றான். பின்னர் சமூகத்தை பக்குவமாக கையாண்டு சாதித்தான். இங்கே நாமும் மணியைப் போன்று நம்மை சுற்றி இருப்பவர்கள் கூறுவதை வைத்து நம்மை நாமே தாழ்த்திக் கொள்கிறோம். நம்முடைய நிலை நம்மை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. சரியோ தவறோ நம் முடிவுகளை நாமே எடுப்பது தான் சரி. வாழ்க்கை வாழ்வதற்கே நன்றி.